அண்ணா சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகம் கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் பதில் சொல்லாம படுத்துட்டு இருக்கிற பரணி வெளியில குல்பி ஐஸ் மணி அடிச்சதும் வெளியில ஓட்டமா வராங்க. என்னல இது எதுவும் பேசாம ஓடி வர, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டா வெளியில மணி சத்தம் கேட்கறது உனக்கு கேட்குதா இல்லையா, எனக்கு ஐஸ் வேணுண்டாங்கிறாங்க பரணி. அடியே அதுக்காக தனியாக ஓடி வருவ அப்படின்னு சொல்லி பின்னாடியே வந்த சண்முகம் சரி 2 ஐஸ் வாங்கலாம் அப்படின்னு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா முத்துப்பாண்டியும் எஸ்கே வராங்க. டேய் அங்க பாருடா எலி தானா வந்துட்டு இருக்குதுங்கிறாங்க. ஐயோ பார்த்தா பிரச்சனை ஆயிடும், வா நாம ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு பரணியும் சண்முகமும் போடி காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. முத்துப்பாண்டி குல்பி ஐஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்கவும் எஸ்கே சரிங்கிறாங்க. இது எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாங்க. உனக்கு தான் வாங்கி தரேன், உங்க அண்ணனுக்கு கிடையாது, ஒழுங்கா சாப்பிடுங்கிறாங்க முத்துப்பாண்டி. சரி வாங்கி கொடுங்க, எல்லாரும் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு எஸ்கே சொல்லிட்டு இருக்கும்போது முத்துப்பாண்டி 2 ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கமா ஐஸ் மூஞ்சதும் பரணி எனக்கு இன்னும் ஐஸ் வேணுங்கிறாங்க. என்னல இது அங்க யார் நிக்கிறேன்னு பார்த்துக்கிட்டே நீ இன்னும் ஐஸ் கேட்குறியா, எப்படில போய் வாங்குறதுங்கிறாங்க. எப்படியோ எனக்கு வாங்கி கொடுறாங்கிறாங்க பரணி. நீ சொன்னா கேட்க மாட்டியா எனக்கு தெரியும், சரி நான் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி வாங்கி தரேன் அப்படின்னு வேற குரல் மாற்றி பேசுகிறாங்க சண்முகம். குல்பி ஐஸ் 2 ஐஸ் கொண்டு வா அப்படின்னு சொன்னதும் ஐஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்க பரணி. முத்துப்பாண்டி யார் அந்த பக்கம் மறைஞ்சு நின்று ஐஸ் வாங்கி சாப்பிட்றதுங்கிறாங்க. ஏதோ கள்ளக்காதல் போல இருக்குங்க ஐயா. அதான் அப்பவும் கேட்டாங்க இப்பவும் கேட்குறாங்க, ஒளிஞ்சு நின்று சாப்பிட்றாங்கன்னு சொல்லிடுறாங்க ஐஸ்காரரு. இது கள்ளக்காதலா யாரா இருக்கும் பார்த்துருவோம் அப்படின்னு முத்துப்பாண்டி தைரியமா துணிஞ்சலா யார் அது அப்படின்னு கேட்கவும் வேற வழியே இல்லாம பரணி வெளியில வந்து நிற்கிறாங்க. பரணி நீயான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. ஆமாடா நான் மட்டும் இல்லை, அதோ என்னோட கள்ளக்காதலும் அங்கதான் நிற்கிறான் பாருங்கிறாங்க. சண்முகம் தலைக்கு துண்டை போட்டுக்கிட்டு முக்காட்டோட வெளியில வந்து நிக்கிறாங்க. அடப்பாவிகளா, இப்படி கூடவா குல்பி ஐஸ் போயிட்டு இருக்குதுன்னு திரும்பி பார்த்தா அங்க குடும்பமே வெளியில வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திரியில ஐஸ் சாப்பிட்றதே சுகமே தனிதானுங்கிறாங்க வைகுண்டம். அப்பா இது ஐஸ் இல்ல குல்பிங்கிறாங்க. ஏதோ ஒண்ணு ஜில்லுன்னு இருந்தா ஐஸ் தான். அண்ணே நீங்க தினமும் இந்த பக்கமா வாங்கன்னு கூப்பிடுற சண்முகம் சொல்றாங்க. டே மாசத்துக்கு ஒரு தடவை வாடா, தினமும் இந்த பக்கம் வந்த அமர்த்திடுவான் பார்த்துக்கோ. இன்னும் ஒரே இடத்துல வியாபாரம் பார்க்காம இன்னும் 4 இடத்துல போய் பார்ப்போம். ஐயா ஒரே இடத்துல எனக்கு இவ்வளவு வியாபாரம் ஆயிடுச்சுல. ஆமா ஒரே குடும்பத்திலேயே எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. டே கண்ணு வைக்காதடா, நீ ஐஸ் மட்டும் கணக்கு வச்சுக்கோங்கிறாங்க பரணி. பரணி முதல்ல இவன் காலடி மண் எடுத்து சுத்தி போடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா கனிக்கு சந்தேகம் வருது. குல்பி ஐஸ் மட்டும் ஏன் நைட்ல வைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஏண்டி கனி உனக்கு மட்டும் எதுக்குடி ஏட்டிக்கு போட்டியா இப்படி ஒரு சந்தேகம் வருதுன்னு கேட்குறாங்க ரத்னா. கேட்டதுக்கு பதில் சொல்லணுமல்ல, சந்தேகம் வந்துருச்சு சொல்லுங்கிறாங்க. முதல்ல இவ வாயை கொட்டி வைக்கணும், முதல்ல ஐயாப்பா இன்னொரு ஐஸ் கூட இவ வாயை பூட்டி வைக்கலாங்கிறாங்க. இதோ தரங்கா அப்படின்னு சொல்லி ஐஸ்கார் ஐஸ் கொடுக்குறாங்க. மட்டும் தனியா வறுத்துக்கிட்டு கொண்டிருக்காங்க. இதை பார்த்து ஐஸ்காரர் கேட்குறாங்க. ஆமா அவர் மட்டும் உங்க குடும்பத்தால் அல்லவாங்கிறாங்க. நீ கரெக்டாக தான் கேட்குற, ஆனால் இதுக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டோங்கிறாங்க ரத்னா. தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, உன்னோட கணக்கு என்னவோ அதை மட்டும் சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எவ்வளவுன்னு கேட்டா பயந்துக்கு கஞ்ச பிசினாரிங்கிறாங்க முத்துப்பாண்டி. டே யாரை பார்த்து கஞ்ச பிசினாரி நீங்க சொல்ற அப்படிங்கிறாங்க. மச்சான் கடவுள் மாதிரி சொல்ல வந்த. சரி ஐஸ்கர் பணம் எவ்வளவுன்னு சொல்லுங்கிறாங்க. 540ங்கிறாங்க. இதை கேட்டதும் அங்க இருந்து அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது ஒரே இடத்துல 540 ரூபா ஒரு ராத்திரியில் சம்பாதிச்சிட்டியா, அடே அப்பா கேவலப்போ, ஐஸ் வித்தா கூட நல்ல வியாபாரம்ங்கிறாங்க சண்முகம். மேடம் குல்பி ஐஸ் வேணும்னா சொல்லுங்க, ஒரே இடத்துல எனக்கு ஒரே அமௌண்ட்டாக கிடைக்கும் பாருங்க, கால் பண்ணுங்க மேடம் நான் வந்து நிற்கிறேங்கிறாங்க. அடப்பாவி இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் துரத்த குல்பி ஐஸ்காரர் வெகு வேகமாக ஓட்டம் பிடிக்கிறாங்க. அங்கிருந்த எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. வெங்கடேஷ் ரத்னாவை பார்த்துக்கிட்டே சிரிடி சிரி, இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பரணி வந்து வெங்கடேஷும் நீங்கள் தான் சாப்பிடலாமாமா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. திருப்பி பார்க்குறாங்க வெங்கடேஷ் படுத்தே இருக்காங்க. எழுந்தடிச்சதும் ஸ்கூலுக்கு வர சொல்ல, அப்படி வர முடியலன்னா லீவ் லெட்டர் கொடுத்து அனுப்ப சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரத்னா. பரணி போய் வெங்கடேஷ் கிட்ட என்ன வெங்கடேஷ் உடம்பு சரியில்லையாங்கிறாங்க. ஆமா குளிர் ஜுரம் வர மாதிரி இருக்கு சிஸ்டருங்கிறாங்க. ஏதாவது ஒன்று ஒத்துக்கலைன்னா பேசாம ஒதுங்கி இருக்கணும், நைட்டு உள்ள எதுக்காக வெடிய பணியில உட்காந்துருக்கணும், இப்போ ஏன் குத்துது குடையுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிறாங்க சண்முகம். டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா, நான் பாத்துக்கிறேன். பரணி போய் கை வச்சு பாக்குறாங்க. காய்ச்சல் எதுவும் இல்லையேங்கிறாங்க. உடம்புல ஏதாவது வலி இருக்காங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, தலை தான் கொஞ்சம் லேசமா வலிக்குதுங்கிறாங்க வெங்கடேஷ். பரணி பார்த்துட்டு தலைவலி மாத்திரை கொடுக்குறாங்க. இது 3 வேளையும் போட்டுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. யாரும் போனதுக்கு அப்புறமா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எப்படியாவது ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க வெங்கடேஷ். வீரா கஞ்சி வச்சு கொடு வெந்தனி வச்சு கொடுங்கிறாங்க. சரி எசக்கி கஞ்சி வச்சு கொடுத்துருவா, நான் பாத்துக்கிறேன் போ பரணிங்கிறாங்க. வீரா சண்முகம் 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறமா வெங்கடேஷ் நேரா சவுந்தரபாண்டியை பார்க்க வராங்க. என்னல வாட்டி என்ன வீட்டை விட்டு கிளம்பி வரக்கு இவ்வளவு நேரமாங்கிறாங்க. ஆமா எல்லாத்தையும் ஏமாத்திட்டு வரக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஏமாத்தலாம், ஆனா என் பொண்ணை ஏமாத்த முடியாது, அவ டாக்டர். அவங்களே ஏமாத்துற மாதிரி தான் நைட்டு எல்லாருமே குல்பி ஐஸ் சாப்பிட்டோம். அந்த குல்பி ஐஸ் தான் எனக்கு ஒத்துக்கலைன்னு அவங்களும் நம்ப வச்சிட்டேன். சரி அதை விடுங்க சார், வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்குறாங்க வெங்கடேஷ். வாத்தி எனக்கு அந்த சண்முகத்துக்கும் குடும்ப பகை இருக்கு, எனக்கு அந்த குடும்பமே பிடிக்காது, அந்த குடும்பம் அழியணும்னு நான் திட்டம் போடுறேன். ஆனா நீ அந்த குடும்பத்துல ரத்னாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, உனக்கே இவ்வளவு வெறுப்புன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா சும்மாவா, நீங்க போய் துப்பாக்கியை காட்டி மிரட்டியும் கூட நான் அந்த ரத்னாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு தாலிங்கையுமா சுத்தினவர் தானே இவருங்கிறாங்க. சரி அதனாலதான் நான் கேட்குறேன், நான் கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு கொடுத்தா கடைசியில நீ அவன் என் பொண்டாட்டி, நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், மனசு மாதிரி பல்ட்டி அடிச்சுட்டீங்கன்னா நான் போட்ட திட்டம் எல்லாம் வீணா போயிடுமில்ல. அதனாலதான் வாத்தி உங்ககிட்ட நான் தெளிவா கேட்கிறேன், என்னோட ஐடியாவுக்கு உனக்கு சம்மதமாங்கிறாங்க. ஐயா நான் அவளை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன், இல்லைன்னு சொல்ல, அவ என்ன
என்னை கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை. திரும்பவும் நான் அவள் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். எல்லார் முன்னாடியும் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்திட்டே இருக்கா. எனக்கு தன்மானம்னு ஒன்று இருக்காதா? நான் பதிலுக்கு அவளையும் அசிங்கப்படுத்தினா தான் அந்த வலியும் வேதனை என்னங்கிறது அவளும் தெரிஞ்சுக்குவா. அவளை அசிங்கப்படுத்திருக்கோம், அவமானப்படுத்திருக்கோம், நான் எதுக்கு வேணாலும் தயாராக நிற்கிறேங்கிறாங்க வெங்கடேஷ். சரி சரி, உன் பொண்டாட்டி நாளைக்கு ஊருக்கு முன்னாடி ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்பா. அது உனக்கு பரவாயில்லையான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஊரே காரி துப்பும், பரவாயில்லையாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அதுதான் எனக்கு வேணும் சார். உங்கள் ஐடியா என்னவோ அதை சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க வெங்கடேஷ். ஒரு சொட்டு மருந்தை கொடுத்து இதில் 4 சொட்டு டீ குடிப்பாங்கல்ல ஸ்ட்ராங்காக, அதுக்குள்ளே 2 சொட்டு விட்டா போதும். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ஆளே போய் சேர்ந்துடுவாங்க. சங்கோத வேண்டியதான், வேற வழியே இல்லைங்கிறாங்க சனியன். டேய் நடு ராத்திரியில் ஊரை கூப்பிட்டுருணும், அது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ரத்னாவுக்கும் அந்த வாத்தி அறிவழகனுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஊரே நம்பணும், நம்ப வைக்கணும். அதுக்கான ஆள்களை நான் செட்டப் பண்ணிடுறேன். இதையெல்லாம் பார்க்கறக்கு அந்த வெறும்பைய சண்முகம் வந்து கூனி குறுகி நிற்கணும். அதை பார்த்து ரசித்து சிரிக்கிறதுக்கு நானும் அந்த ஓரமாக வந்து நிற்கிறேன். வாத்தி காசு கீசு பத்தலைன்னா என்கிட்ட கேளு, நான் தரேன். கொடுக்க வேண்டியதை கொடுத்து வாங்க வேண்டியதை வாங்கி எதுக்கும் தாராளமாக நான் தருவேங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சாருங்கிறாங்க வெங்கடேஷ். சரி சரி, நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத வேற எவனாலும் போய் அந்த வெறும்பைய சண்முகத்துக்கிட்ட பற்ற வச்சாலும் பற்ற வச்சிருவாங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் வேற வம்பு வேற பார்த்து கரெக்டாக செஞ்சிரு, நான் கிளம்புறேன்னு சொல்லி சவுந்தரபாண்டியும் சலினும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கமாக சொட்டு மருந்தை பார்த்துக்கிட்டே அடிக்கிற ரத்னா, இது தாண்டி உனக்கு கடைசி சொட்டு. உனக்கு 4 சொட்டுனா அந்த வாத்தி அறிவழகன் இருக்கான் பாரு, அவனுக்கு 10 சொட்டு. அவனுக்கு கடைசியாக பால் ஊற்றுறதுக்கு பதிலாக நான் சொட்டு மருந்து ஊற்றிடுறேன். சனியன்னு சவுந்தரபாண்டி கிட்ட கேட்குறாங்க. ஏங்கய்யா, அவங்க 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னதும் சரின்னு சொல்கிறான். ஒருவேளை அவன் மனசு மாறி ஐயோ என் பொண்டாட்டியை நான் அவமானப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டானே, என்னங்க ஏன் பண்ணுறது? இந்த வாத்தி அப்படி குறுக்க திரும்பக்கூடாதுன்னு தான் அவன் வாயாலேயே நான் வாக்குமூலம் வாங்கிட்டேன். கிட்ட அவன் மாற்றி பேச வழி இல்லை. அதுதான் இந்த சவுந்தரபாண்டின்னு ஏதோ ஒரு கெட்டிக்காரத்தனமாக நினச்சிட்டு போகிறாங்க சவுந்தரபாண்டி. வீட்டில் எசிக்கி கஞ்சி வச்சுக்கிட்டு வந்து பார்க்குறாங்க. இந்த பக்கமாக வெங்கடேசக்கானா, என்னது கட்டில் தானே படுத்திருந்தாரு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ எங்கே போயிருப்பாரு? கஞ்சி வேற வச்சாச்சு, 6 பேருமே இப்போ என்ன பண்ணலாம்? அங்கே இங்கே எங்கேயுமே சுற்றி பார்த்து காணலை. சரி பார்ப்போம், ஃபோன் பண்ணி பார்க்கலாம். மணி அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எங்கே தான் போயிருப்பாரு? சரி கஞ்சி தானே, சூடு ஆறி போனால் வந்ததுக்கப்புறம் சூடு பண்ணி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எசிக்கு ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்புறாங்க. அந்த பக்கமாக ஓப்பனர் என்னாச்சு வந்து சாப்பாடு ரெடியாங்கிறாங்க. இந்தாங்க என்னாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது, உங்கள் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்துருக்கேங்கிறாங்க. அப்படியா? உன் கையால் சமைச்சு கொண்டுட்டு போனால் அங்கே எல்லாரும் எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டுக்கிட்டு எசிலி போட்டுக்கிட்டு பிடுங்குவாங்க தெரியுமாங்கிறாங்க ஓப்பனர் என்னாச்சு. அப்படியா? சாப்பிட்ற மாதிரி சேர்த்து தான் என்னாச்சு செஞ்சுருக்கேன். இதோ இதில் கருவாட்டு தொக்கு இருக்குது, இது உங்களுக்கு மட்டும்தான். இன்னொரு சின்ன கப் இருக்குது, அதுவும் உங்களுக்கு மட்டும்தான். எல்லாம் சாப்பிடுங்க என்னாச்சின்னு கொடுக்குறாங்க எஸ்கி. ஐயோ எசிக்கினா எசிக்கி தான், உன் கையால் பக்குவமாக சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் எஸ்கி. சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாம் பையில் எடுத்து வச்சிருங்க, நான் கழுவிக்கிறேன். இந்த ரத்னக்கா வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு மேலுக்கு முடியலையா, அதான் கஞ்சி வைக்கலாமேன்னு வந்தேன். கஞ்சியை வச்சு பார்க்கும்போது அவரை காணோம். வழியில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வர சொல்லுங்க, கஞ்சி ஆறிடுங்கிறாங்க எஸ்கி. சரிம்மா, நான் எங்கேயாவது பார்த்தேன்னா சொல்லிட்டு போகிறேங்கிறாங்க மூப்பனார் என்னாச்சு. வெங்கடேஷ் ஸ்கூலுக்கு போய் அங்கே டீ கடைக்கு முன்னாடி டீ வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு டீச்சர் வராங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்கிறாங்க வெங்கடேஷ். எல்லாம் ஞாபகம் இருக்குது. ரத்னா டீச்சர் மேலே எனக்கும் கோவம் இருக்குது. ஸ்கூலில் எல்லாரும் பிக்னிக் போகிறதுக்காக 200 ரூபா வசூல் பண்ண சொன்னாங்க. நான் 250 ரூபா வசூல் பண்ணிட்டேன். அதுக்கு என் மேலே சரியான கோவத்தில் இருக்காங்க ரத்னா டீச்சர். 50 ரூபா எச்சு வாங்கினீங்கன்னா 50 பேருக்கு 5000 ஆச்சேங்கிறாங்க. ஆமாங்க, போகிற இடத்துல பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது நம்ம செலவு பண்ண வேண்டாம், நான் தானே பார்த்தாகணும், அதுக்காகத்தான் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்கினேங்கிறாங்க. இது தப்புன்னு சொல்லி அத்தனை பேர் முன்னாடியும் பிரின்சிபல் காலில் விளைவிச்சுட்டா அந்த ரத்னா. இப்படிப்பட்ட அவமானத்தை என்னால் எப்படி மறக்க முடியும்? அதுவும் நான் பொம்பளை சார், அவ்வளோ சீக்கிரம் மறக்கவெல்லாம் மாட்டேன், அவமானப்பட்டுட்டேன்னுங்கிறாங்க அந்த டீச்சர். இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த டீ கடையிலேருந்து ஒரு பையன் ஓடி வந்து, சார் கூப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் கூப்பிட்டேன், நீ சாயந்தரமா டீ கொண்டு போவீங்களா? இதோ இதில் சொட்டு மருந்து இருக்கு, இதை ரத்ன டீச்சருக்கும் அந்த அறிவழகனுக்கும் அவங்க டீ குடிக்கிற டீயில் ஊற்றி கொடுங்குறாங்க. அந்த டீக்குள்ள 4 சொட்டு கொடுத்துரு, நான் உனக்கு 1000 ரூபா தரேங்கிறாங்க. சார் இதுக்கு 1000 ரூபா தரீங்களா? சரி சார், 4 சொட்டு போதுமாங்கிறாங்க. பயப்படாதடா, வெறும் மயக்க மருந்து தான். ரத்னாவுக்கு 4 சொட்டு விட்டு கொடுத்துரு, அந்த அறிவழகன் வாத்தியர் இருக்கான்ல அவனுக்கு 10 சொட்டு விட்டு கொடுத்துரு. ஏதாவது ஆயிட்டா என்ன சார் பண்றது? அதெல்லாம் எதுவும் ஆகாதுடா, வெறும் மயக்கம் தான் வரும். இப்போ 4-5 மணி நேரத்தில் எழுந்திரிச்சுவா, அவன் வெடி வரைக்கும் தூங்குவான், அவ்வளவுதான். நீ பயந்துடாத, சொன்ன மாதிரி செஞ்சுட்டு உன் கை மேலே பணம் கொடுக்குறேங்கிறாங்க வெங்கடேஷ். சரி சார் செஞ்சிடுறேங்கிறாங்க. அதுவும் முக்கியமாக பிரின்சிபல் ரூமில் தான் அவங்க 2 பேரும் டீ குடிக்கணும், அங்கே தான் நீ இந்த மருந்தை ஊற்றி கொடுக்கணுங்கிறாங்க. சரிங்கிறாங்க அந்த பையன். இப்போதைக்கு 500 ரூபா வாங்கிக்கோ, வேலையை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுத்து விட்றாங்க. சரின்ட்டு போகிறான் அந்த பையன். இவனுக்கிட்ட பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரூமை செக் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டுருங்கிறாங்க. சொல்கிற மாதிரியே நான் செஞ்சிடறேன், ஆனால் எனக்கும் 1000 தானான்னு கேட்குறாங்க. பியோன் உனக்கு 2000 தரேங்கிறாங்க. அடேப்பா 2000மா சார், நீங்கள் சொல்கிறத விடவே நல்லாவே நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டுறேன், எப்படி கதை கட்டணுமோ அப்படி கதை கட்டி விட்றேன், நீங்கள் கவலை விடுங்கிறாங்க பியோன். அப்பாடா ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இந்தாங்க இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, காரியம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு மீதி பணத்தையும் கொடுக்குறேன், உங்களுக்கு பார்ட்டியும் வைக்கிறேங்கிறாங்க. இதை கேட்ட பியூன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்தாங்க சார் டீயை குடிங்க, ஆறிட போகுதுன்னு சொல்லி டீயை குடிச்சுக்கிட்டு
இந்த மாதிரி சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு நேரத்தை போய்கிட்டு இருக்காங்க. டீயை குடிச்சதும் நேரா வீட்டுக்கு வராங்க. எஸ்கே வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் விசில் அடிச்சுக்கிட்டு வராங்க. வரதை பார்த்துட்டு மாமா எங்க போனீங்க? ஃபோன் பண்ணி பார்த்தேன், நீங்க ஃபோன் எடுக்கலையே, எங்க போனீங்கன்னு கேட்கும்போது, அதுவா வீட்டுல படுத்துக்கிட்டே இருக்கிறக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் வெளியில போய் தலைவலிக்கு தைலம் வாங்கிட்டு வரலான்ட்டு போனேங்கிறாங்க. எது தைல கடையிலயே இருக்குது, ஃபோன் போட்டீங்கன்னா அண்ணன் வெட்டிக்கிளி கிட்ட கொடுத்துட்டு போகுது, வெட்டிக்கிளி நேரம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாரு. அப்படி இருக்க வெளியில காய்ச்சலோட இருக்க அலையறீங்க கேட்ட கேள்விக்கு வெங்கடேஷ் பதில் சொல்ல தடுமாறாரு. இல்ல இல்ல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், அதான் நானே போய் நேரா வாங்கிட்டு வரலான்ட்டு போனேங்கிறாங்க வெங்கடேஷ். அப்பா அவ்வளவு நல்லவரா நீங்கன்னு கேக்குறாங்க எஸ்கே. வெங்கடேஷ்க்கு ஏதோ ஒன்னு சுருன்னு ஏறுது. ஐயோ ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாளா, ஏன் இப்படி கேட்கறான்னு யோசிக்கிறாங்க. அறிவழகன் ரத்னா 2 பேருமே டீயை குடிச்சிட்டு பிரின்சிபல் ரூம்ல மயங்கி கிடக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.